ட்ரேட் ஜீனியஸ் வந்து ஒரு 4th இயர் ஆனிவர்சரி வந்து பண்றதுக்கு காரணம் நீங்க தான். ஓகேங்களா? ஸோ நீங்க இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனா எங்களால் ரன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஃபுல்லா சப்போர்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க வந்து ட்ரேடிங் கத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களை நம்பி வந்தீங்க. அதே மாதிரி உங்களை ட்ரேடரா ஆக்கணும் அப்படின்றது ஜேர்னில தான் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து புரியலாம், ஒரு சில விஷயங்கள் லேட்டாக புரியலாம். ஏன்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி வந்து இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணுற பவர் இருக்கும், ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கிராப் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ எல்லாருடைய மைண்ட் செட்டு, எல்லாருடைய சிந்தனைகள், எல்லாருடைய தாட்ஸ் வந்து வேற வேற. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கலாம் ஃபேமிலியில், இல்லை வந்து நம்மளோட சர்க்கிளில் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸில் நிறைய இஷ்யூஸாக இருக்கலாம். இந்த இஷ்யூஸால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் வந்து நிறைய வந்து ஸ்பாயில் ஆகும், பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. ஸோ நான் பர்சனலாக நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு ட்ரேடராக மாறணும். ஓகேங்களா? ட்ரேடர் ஆகுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு டாஸ்க் வந்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும் ஒரு ட்ரேடர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வருமா வராதான்ற ஒரு சிந்தனை தான் எல்லாருக்குமே இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். எப்போ வந்து இதுலேருந்து வெளியில வருவோம் அப்படின்னா, நம்ம விஷயங்களை கற்றுக்கிட்ட விஷயங்களை எந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப கியூட்டாக யூஸ் பண்ணுறோமோ அப்போதான் நம்மளுக்கு வந்து இதோட டெப்த் வந்து புரியும். ஓகேங்களா? ட்ரேடிங் இப்படி தான் ஒர்க் ஆகுதா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரிலாம் மார்க்கெட் கேட்குற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி பண்ணும்போது மட்டுமே தான் வருமே தவிர்த்து ஒரே நாள்லையோ இல்லை ஒரு 3 மாதத்துலையோ இல்லை 2 டேஸ் ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஒரு 3 டேஸ் ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஒரு 15 டேஸ் ஒர்க் ஷாப்லையோ இது வராது. ஏன்னா இது ஒரு எஜுகேஷன். ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ணணும். இந்த ஜேர்னி வந்து கண்டினியூ ஆகணும் வித் ட்ரேட் ஜீனியஸ் கூட. ஓகேங்களா? ஏன்னா ட்ரேட் ஜீனியஸ் வந்து ஆன் த பிகினிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் ஓவராலாக வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னாலும் எந்த இன்ஸ்டியூட்டுமே இந்த அளவுக்கு ஆஃபர்லாம் கருதலை. படிக்க வரையா படிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் எல்லா இன்ஸ்டியூட்டோட ஒரே ஒரு மோட்டிவாக இருக்குது. பட் ஆனால் ட்ரேட் ஜீனியஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸு நம்மளுக்காக வந்து நசீர் ப்ரோ வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் ஜீனியஸோட நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல ஒரு ட்ரேடராக வந்து மாறணும். ஸோ இப்போ வந்து இதை கஷ்டப்பட்டு கட்டி உருவாக்கின நம்ம ட்ரேட் ஜீனியஸோட சிஇஓ நசீர் ப்ரோ பண்ணுவோம். என்னன்னா எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் என்னோட ட்ரேடிங்ல இருக்க இன்கம் ட்ரீட் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரேட் ஜீனியஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஸோ அப்போ ட்ரேட் ஜீனியஸ் அப்படிங்கிறது 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி, ஒன்லி ஃபார் என்னோட ஸ்கில். ஸோ ஆக்சுவலி இந்த ட்ரேட் ஜீனியஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பர்சனலி என்ன நினைச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ட்ரேடிங்கை ப்ராப்பராக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னலில் 2018-2019 ட்ரேடிங்கை பற்றி சொல்லி கொடுக்க சத்தியமாக இருக்குது. ஒரு ப்ராப்பரான மென்டார்ஸ், ப்ராப்பரான இடம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இன்டர்நெட்ல தேடினா கிடைக்காது, இன்டர்நெட்ல சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அவ்வளவு ஒரு இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்ம ரொம்ப ஸ்டெபிள் ஆகி என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓப்பனப்பா சொல்றேன். என்னுடைய ரிலீஸ் பேக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2020 மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி இன்டெப்டா இருக்க ஒரே இன்ஸ்டிடியூட் தான் அது. 2020 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி இங்க சொல்லி கொடுக்க ஆளே கிடையாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு லோ ஹை ஹையர் ஹை ஹையர் லோ இதெல்லாம் போகணும். ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை சொல்லி கொடுக்க ஆள் இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ட்ரெண்ட்லைனா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வரிசையா ஒரு 10 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு மாடியூலான ஒரு விஷயத்தை வந்து 2020 கொடுத்தோம் அப்படின்னா அது ட்ரேட் ஜீனியஸ் மட்டும்தான். இப்போ வரைக்கும் அதை கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருக்கமே தவிர சேம் கான்செப்டா சேம் விஷயங்கள்லாம் கொடுக்கமே தவிர எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. ஸோ டீச்சிங் அப்படிங்கிறதுமே கம்பல்சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பேஸாக வச்சிடும். அப்போ நான் எவ்வளவோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கும் போது ஒவ்வொரு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்னோட டீச்சிங் வந்து வேற மாதிரி என்னன்னா, நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாலேஜ் இருக்கேன். எப்படின்னா இவங்களுக்கு இன்னும் ஈஸியா எப்படி சொல்லிக் கொடுக்குறது, இவங்க என்னென்ன ஈஸியா சொல்லிக்குமோ அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு என்னோட நாலேஜ் அதுவே டெவலப் ஆகும். கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா எப்படி ஈஸியா சொல்லி கொடுக்குறது. ஆக்சுவலி முதல்ல 2020 பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் கிடையாது, பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஜஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையும் இங்க லோ வரைக்கும் மார்க்கெட் எடுங்க, அதுதான் ப்ரீவியஸ் சொல்லணும். ஆனா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா கொண்டு போனா எப்படி கொண்டு போகலாம், இன்னும் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுனா இந்த ஃபிளிப் பிரேக்அவுட் ஃபிளிப் வந்தா அது இம்பல்சிவ் கன்சிடர். ஆனா அப்போலாம் ஆள் கிடையாது, பேஜிங்ஸ்லாம் அப்போ தான் கிடையாது. ஸோ நேம்லாம் அப்போ வைக்கல.
என்கிட்ட ஒரு நபர் வராது. ஸோ ஆக்சுவலி நான் ட்ரேடிங் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஓரளவு ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அவங்க எப்போ என் நாலேஜை நான் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போதான் எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரைட்டா. அப்போ என் நாலேஜை நான் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. எக்ஸ்போசிங் என்னோட ட்ரேடிங் என்னோட ப்ரொஃபைல் போய் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எக்ஸ்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா லைக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். லைக் $1,00,000 ஒரு கிட்டத்தட்ட 1C கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. அப்ரோச் பண்ணாங்க. அது மட்டும் கிடைக்கல. இதை பார்த்து ப்ரோ நானும் ட்ரேடிங் கற்றுக்கணும், ட்ரேடிங் சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கேட்குறேன் என்னோட ப்ரொஃபைலை பார்த்து. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே அக்யூரேட்டாக நடக்கும். அப்படிங்கிறப்ப நான் ஓகே ட்ரேடிங்கை சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுக்கறதுனால நம்ம என்ன ஆக போகுது, சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம், தமிழுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னசென்ட் ட்ரேட் அச்சீவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் கம்யூனிட்டி. ஆக்சுவலி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். ஓப்பனாக சொல்லலாம். அப்போ அந்த கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்ரீயாக ட்ரேடிங் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க. எத்தனை பேர்? 100 பேர் ஃப்ரீ. ஆனால் 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்ப்ரெட்டிங் நிறைய நடக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அதுக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கும்போது எனக்கு என்னன்னா நான் வந்து சர்வர் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணும்போது சர்வர் மேனேஜர் அப்படின்னா சர்வர் ஹேண்ட்லிங்கில் ஃபுல் கண்ட்ரோல். அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய லஞ்ச் டைமில் என்னோட லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரெஸ்ட் டைம். எனக்கு ரெஸ்ட் எடுக்க பிடிக்காது. ஓப்பன் அப்போ சொல்லணும் அப்படின்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்க பிடிக்காது. நீங்கள் இப்போ வேணா கேளுங்க, என் ஃப்ளோருக்கு வருவாங்க, என் ஃப்ளோரில் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருங்க, ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுக்கன்னு சொல்லுங்க. ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக எடுக்க பிடிக்காது. ஏன்னா லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சோம். 2016 ஓட ஆரம்பிச்சோம். ஸ்டேஜினஸ் ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் நம்ப முடியாது. 1.5C அதாவது 1.5 கோடி ரூபாய் ஒர்த்தான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஓப்பனாக சொல்ல போனா நான் ரொம்ப நீங்க நினைக்கலாம் நசீர் ப்ரோ வந்துட்டு நிறைய கேபிட்டல் வச்சு நிறைய பெரிய ஆளாகி இருப்பாருந்தீங்கன்னா, நான் சத்தியமா சொல்றேன், நான் ஓப்பனாக சொல்றேன் லோ மிடில் சிங்கிள் டீ குடிக்க காசு இருக்கேன். 2000 காலேஜ் முடி 2016 சிங்கிள் டீ குடிக்க என்கிட்ட காசு அலைவன். இன்டர்வியூ அலைவன். அப்படி இருந்து நான் ஓட்டேன். லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ண மாட்டோமா, நம்மளால ஏதாச்சும் சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டுனா யதார்த்தமா இந்த ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ அதுல பல துக்கங்கள் பல விஷயங்கள் நடந்து எல்லாம் ட்ரேடிங்ல அவ்வளோ அடிகள் பட்டு ஓரளவு எந்திரிச்சு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2020 2022 வரைக்கும் இருந்த மார்க்கெட் இப்போ கிடையாது. ஏன்னா ஓப்பனாக பட்டுதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறோம். நான் மார்க்கெட் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்றாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பப்போ பார்த்து ரைட்டா. சரி, ஆனால் எல்லாத்துக்கும் பேஸாக இருக்க ஒருத்தவன்னா வேற எவனும் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் என்ன கான்செப்ட் வேணாலும் வச்சுப்பாங்க. ஆனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தாண்டி வேற எவனாலுமே என்ன பண்ண முடியாதுன்னா உங்க அடிச்சுக்க முடியாது. ஸோ அந்த ஆர்வா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுலேருந்து சரி, நான் 2016 நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்லாம நீங்க எடுத்து பாருங்க, நீங்க எந்த சார்ட் வேணாலும் எடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே என்னவா இருக்கும்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கம்பல்சரி என்ன இருக்கும். சரி, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பர்சனலா என்ன பண்ண போனோம் அப்படின்னா என்கிட்ட இல்லை நான் ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறேன். அப்போ ஓப்பனாக சொல்ல போகணும் அப்படின்னா 100 பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேன். என்னோட டைமை கொடுக்குறேன். 1 hour தான். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் சாப்பிட்ற டைம். 2 to 4 எனக்கு தூங்குற டைம். ஆனால் எனக்கு தூங்க பிடிக்காது. சரி, நம்ம சொல்லி கொடுக்குறானே போகிறோம். என் ஆஃபீஸில் உட்காந்து சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய ரூமில் வைஃபை கனெக்ஷன் கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. சரி, ஆஃபீஸில் சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது என்னன்னா, என்னோட ஆஃபீஸ் க்ளோசிங் டைமில் நான் எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியுமே யூஸ் பண்ணுவேன். ஃபேன் கூட யூஸ் பண்ணக்கூடாது என் ஆஃபீஸில். அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஏன்னா என்னோட எம்டி என்ன பண்ணுவாங்கன்னா கேமராவை பாடிடுவாங்க. ஏன்னா நம்ம தான் ஓப்பனாக ஆப்ராட்ல போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அதிகமாக தான் என்னதான் சொல்லுவோம், என்னதான் வந்து ஃபாரின் ஒர்க் பண்ணோம் லட்சமாக சம்பாதிச்சாலும் நம்ம ஃபாரின்னு போயிட்டா நம்ம அடிமை. யாரெல்லாம் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அடிமையா? அடிமைக்கு மேலே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் பாலிடிக்ஸ் இருக்கும், பார்ஷியாலிட்டி இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கும். அந்த மாதிரி ஸோ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் மேனேஜர், எனக்கு அப்புறம் எம்டி தான். யார்கிட்ட எம்டி தான் என்ன வந்து கேள்வி கேட்பாங்க, மற்றவங்க தான் நம்மளை கேள்வி கேட்கும். டேட்டா எம்டி தான். 40 பேர் வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக வராங்களே, ஆர்வமாக கற்றுக்க வராங்களே அப்படின்னு சொல்லி வராங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் முடிக்கும். ஓகேவா? கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள இது வந்து எங்கே ஓடிட்டாங்க. நம்ம நார்மல் கிளாஸ்லேயே அப்படிலாம் ஓடி போகிறாங்க. என்ன ஓட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அடிக்க செஷன் போடுறேன். 40 பேர் இருந்த இடத்துல 15 பேர் இருக்காங்க. எப்படி இருக்கு? 2வது
வெறுத்து போச்சு. சரி 3ஆவது நாள் பண்ணாங்க 15 பேருக்காக நம்ம பண்ணுவோம் கேட்டா 3ஆவது நாள் 5 ஒரு விஷயம் அவ்வளோ சொல்லித்தரோம். பட் அதை ஃப்ரீயா கற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிறப்போ 10ஆவது நாள் பார்க்குறப்போ ஒரே ஒரு இருக்காது. ஸோ அது ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஃபேன் இல்லாமல் அங்கே உள்ள வெயில் எப்படி இருக்கும், அதுவும் 2 to 4 மணி வரைக்கும் எந்த மாதிரி சுருக்கமா இருக்கும். இவ்வளவு ஒரு மோசமான இடத்துல நான் இருந்து என்னடா இதை எப்படிதான் நம்ம வந்து மூவ் பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்பதான் வந்து அந்த ஒரு பையன் சொன்னாப்புல, ஓ நம்ம மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் வச்சுக்கோம். என்ன எனக்கு புரியல, ஃப்ரீயா கொடுத்த பொருளுக்கு வேல்யூ காமிக்க தெரியும். கீழே கடந்து ஒரு பொருள் எடுத்தாங்க, அது ஐபோனே இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து கீழே கடந்து எடுத்துன்னா அதுக்கான வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. அதே 1.5 லட்ச ரூபா போட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரியும். நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்க, அதுதான் ப்ரோ இவங்க இப்படி பண்றாங்க, நீங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பெய்டு கோர்ஸ் போடுறேன். அதே பையன் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணி என்கிட்ட படிக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டூடெண்டோட ஆரம்பிச்சு 0 இன்வெஸ்ட்மெண்ட். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா என்னோட ஸ்கில். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா என்ன, என்னோட ஸ்கில்ல தான் நான் பண்ணேன். என்னோட இதான் பண்ணேன் 0ல ஸ்டார்ட் பண்ணேன். 0ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ட்ரேடிங் இப்போ 1.5 கோடி ரூபா ஒர்த் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுப்பாங்க. இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறத தாண்டி நான் பண்ண ஒரு யூனிக்கான விஷயம், ஸ்டார்ட் பண்றப்போ 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாசத்துல கிட்டத்தட்ட 40 lakhs இன்வெஸ்ட் பண்றேன் இந்த ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைக் எல்லாருமே ட்ரேடிங் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலாம், எல்லாருமே டீச்சிங் சொல்லி கொடுக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்த யூனிக்கா இருக்கு. நான் யூனிக்கான விஷயம் என்ன கொடுக்குவோம், என்ன கொடுக்கலாம்னா நமக்கு அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான சோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. யாராலுமே சோர்ஸை கிரியேட் பண்ண முடியாது. பட் நான் 2020 கிரியேட் பண்ணேன். ஏன் ப்ரோ நீங்க இந்த ப்ராஜெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா இருக்கும். அந்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான், நான் டீ குடிக்க கஷ்டப்பட்டவன் திட்டா அப்போ ஓப்பனா சொன்னேன், ட்ரேடிங்ல மட்டுமே 2020 கிட்டலாம் 1 லட்ச ரூபாய் கேட்கணும். ஜஸ்ட் கமிஷன் மட்டும் எனக்கு எவ்வளவு இருந்துச்சு, 1 லட்ச ரூபாய் எடுத்தேன். அப்போ நான் யோசிச்சு பாருங்க எப்படி இந்த கமிஷன் எடுத்தேன்னா, எனக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க, என்னோட டேலண்ட்டுக்கு ஒரு ஆள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுனால தான் என்னால அந்த 1 lakh என்ன பண்ண முடிஞ்சுச்சு, என்ன பண்ண முடிஞ்சு. நான் எப்படி போவேன், எனக்கு 1 crore கேபிட்டலுக்கு நான் எங்க போவேன், எனக்கு யார் கொடுப்பா? 1 crore கேபிட்டல் எனக்கு யார் கொடுப்பா சொல்லுங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ என்ன இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நான் 0 இன்னும் ஒரு 5,000 லாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய கடன் ஸ்டெக்கில் இருந்த சுச்சுவேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் எந்த ஸ்கில் இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த ஸ்கில்லுக்கு என்ன இருந்துச்சு, வேல்யூ கொடுத்துச்சு. அதே விஷயம்னா நீங்க உங்க ஸ்கில்ல என் டீம்கிட்ட காமிங்க, வாட்ஸ்அப்ல காமிங்க. ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேஜினஸ் மூலமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்க சார்ட்டை குரூப்ல போடுங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யார் யார் நல்லா பண்ற, யார் யார் நல்ல ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற நான் பிக் பண்ண அவங்களுக்கு இன்னும் நான் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் பிளான். தேஜினஸோட கோல் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கிடையாது, இட்ஸ் அ லாங். ஸ்கில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா என்னோட ஸ்கில்லுக்கு எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு அடுத்த லெவலுக்கு என்னால் போக முடியும். 4 month கிளாஸ்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரிஞ்சிச்சு இவங்க எந்த மோட்டிவ்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி கோச் பண்றாங்கன்றது வந்து நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கடமைக்கு சொல்ற விஷயமும் இருக்குது. அதே மாதிரி உண்மையிலே ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணலாம், அது எமோஷனலா இருந்தாலும் சரி டெக்னிக்கலா இருந்தாலும் சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்க கிட்ட வந்து சொல்லப்போனா எங்கேயும் இருக்காது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் ஜாயின் பண்ணி கோர்ஸ் கிளாஸ் எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணேன். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டிருந்தேன். அந்த கிளாஸ் கூட இப்போ குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி தான் போச்சு. ப்ராக்டிஸ் டைம்லலாம் எனக்கு வந்தது மேக்ஸிமம் வந்து 10க்கு 6, 7 எல்லாம் கூட வந்திருக்கு. நான் இப்போ ப்ராக்டிஸ் டைமில் கொஞ்சம் பர்சனலி எனக்கு சொல்லப்போனால் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. 38 பேட்ச்சு ரொம்ப பெரிய லெவல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரைனிங்லாம் சிம்பிள் தான். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து நடக்க எது யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கால் தானே, கடைசி வரைக்கும் கால் தான். அது மாதிரி தான் மார்க்கெட் செக்ஷனும். ஃபஸ்ட்டு 1 month மட்டும் ஃபுல் ட்ரைனிங் இருக்குது. அது ஒன்றே போதும் உங்களுக்கு மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுதான் மெயின். ஐஎன் லோ கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலி தான். அதை கண்டுபிடிச்சாவே கரெக்டான ஏரியாவில் நீங்கள் பையோ செல்லோ எடுத்துட்டு அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடலாம்.
ஒரு ட்ரேடு ஒரே நாளில் ப்ராஃபிட் கிடைக்கும், 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். நீங்கள் எடுக்கிற ஜோனை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் பிளாக் மட்டும் பேஸ் பண்ணி போகாதீங்க தயவு செஞ்சு. என் பேர் வந்து ஹரி பிரசாத். நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போதான் போயிருக்கேன் காலேஜுக்கு. நான் 11th அண்ணனை பார்க்கலான்னு வந்திருந்தேன். அப்போ வந்து சென்னை பிரான்ச்சுக்கு தான் நான் வந்தேன். அசார் அண்ணன் இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், இதுமாதிரி கற்றுக்கணும், நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அவர் வந்து நீ ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போட ஆரம்பிச்சோடனே 1 day ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அண்ணன் வந்து சொல்லி கொடுத்தாரு. 1 day ஒர்க் ஷாப் சொன்னாலே அவர் வந்து என் கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் நீ கற்றுக்கணும்னு இல்லைடா, என் யூடியூப் சேனலில் பார்த்தாலே நீ ப்ராஃபிட் பண்ணலாம்டா, அதுலேயே நீ கற்றுக்கலாம்டா. எந்த வீடியோவில் சொன்னாலும் என் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதே இல்லை. என்னோட வீடியோஸ் மட்டும் பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு அப்போலேருந்தே 12th முடிகிற வரைக்கும் நான் சைலண்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 12th முடிஞ்சோடனே முடிஞ்சோடனே நான் முதல் வேலையை அண்ணன் கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் கிளாஸ். லாஸ்ட் கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு அது அடிப்படுது, பைக்கில் அடிப்பட்டு தான் அந்த லாஸ்ட் கிளாஸ் தான் வெயிட் பண்ணிட்டேன். ஆனால் உசேன் அண்ணன் ஒருத்தர் இருப்பார், இங்கே இருப்பார். அவர் வந்து அவரோட லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனால் அண்ணனோட லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அதான் அண்ணனை பார்க்கறதுக்கு தான் ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்தேன். மற்றபடி எனக்கு சொன்னது எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருந்தேன். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது எல்லாமே. எமோஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் ட்ரேடிங்கு. நான் ட்ரேடு போட்டு உட்காந்துருப்போம், ஒரு ட்ரேடு மிஸ் பண்ணுவோம், அப்போ ஐயோ மிஸ் பண்ணுறமே நினைப்போம், ஒரு ட்ரேடு ஃபெயில் ஆகிட்டோம்னா ஏன் ஃபெயிலர்னு நினைப்போம். ஸோ அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணிட்டாலே ட்ரேடிங் மேக்ஸிமம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு சைடு இன்கமாவோ இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய பொறுத்து மெயின் ஸ்ட்ரீமாகவும் அதை கொண்டு போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகுது, சக்ஸஸ் பண்ணுறதுலாம் நம்ம கையில் தான் இருக்குது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சக்ஸஸ் ஆகும், ப்ராக்டிஸ் பண்ணாலும் அது ப்ரோ சொல்கிற மாதிரி தான். காலேஜ் முடிச்சுட்டு வந்து பாதி பேர் எங்கே போகிறோன்னே தெரியல, அது மாதிரி கிளாஸ் முடிச்சுட்டு பாதி பேர் எங்கே போகணும்னு தெரியாது. என்னை பொறுத்து நானும் அதே டச்சில் இருந்தேன்னா ஃபியூச்சரில் நான் பண்ணுவேன், எல்லாத்தையுமே பண்ணுவேன். அது நம்ம கையில் கொடுத்துருக்கு. சக்ஸஸோ ஃபெயிலியரும் நம்ம கையில் தான். மற்றபடி எல்லாமே ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி, டியூரேஷன் கோர்ஸ் அதிகம், 4 months. வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அந்த பேக் டெஸ்ட் வீடியோ ரொம்ப அட்மைர் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் ஜாயின் பண்ணோம். இப்போ வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அதாவது வேலையை விட்டாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது. $20 போட்டு 68 வரைக்கும் பண்ணேன். ஆனால் ஒன்று அந்த எல்லாமே ப்ராஃபிட்டில் வரப்ப ஒரு கொம்பு முளைக்கும். அது நம்ம வைக்கிற டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் தான். அந்த மாதிரி போனிச்சு ஓவர் டைம் தூங்கி எழுந்துட்டு காலைல மிஸ் 68. ஸோ அதனால் ஸ்டாப் லாஸும் மறக்காதீங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் பண்ணாதீங்க. மற்றபடி கிளாஸ் பக்கா. ஆஃப்லைன் பேட்ச் பண்ணிட்டு இப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கு. ரன்னிங் பேட்ச் ஆஃப்லைன் செகண்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ணன் சொன்னார் நஜித் போயிட்டு வந்தால் பொறுமை வருது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு பொறுமை சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கனால எனக்கு பெருசாக இந்த ப்ராஃபிட் லாஸ் பற்றிலாம் தெரியல. டெமோ பண்ண போயிட்டு இருக்கேன், பேப்பர் ட்ரேடிங்லாம் போயிட்டு இருக்கு. அது நல்லா போயிட்டு இருக்கு. கணக்கு தான் போகுது, பண்ணுறதுலாம் ப்ராஃபிட் தான். 10ல் 4 போச்சு, மீதி 6 ப்ராஃபிட் தான் போகும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. மைண்ட் செட்டும் ஓகே, நல்லா பில்டாக இருக்குது. இவர் வெள்ளிக்கிழமை வருவார், கிளாஸ் வருவார். நார்மல் ஜென்ரல் டாபிக் கவர் பண்ணிவிட்டு மைண்ட் செட்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கணக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உசேர்னா அப்புறம் அவர் பார்த்துக்குவார், டெக்னிக் சொல்லி தருவார், இன்டெப்த்தாக சொல்லி தருவார். அதுவும் நல்லா போகும். ஸோ மார்க்கெட் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, மைண்ட் செட் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 months இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் முடியறதுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரியல் மணிலாம் போட்டு லைவ்ல பண்ணோம். அது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ரிசல்ட். இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இல்லை. $1000 வச்சு 250 மில்லியன் கொண்டு போனான்னு சொன்னாங்களே, அப்ப இவரதையும் பாக்குறேன். இவர் சொல்றாரு, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நல்லா நோட் பண்ணிக்கீங்க, இவர் சொல்றாரு 7 கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு. இவர் வீடியோ பார்ப்பேன். ஏன்னா அப்ப வந்து நார்மலா போடுவார் எப்படின்னா பேக்கரியில் வச்சு மீட்டிங் எல்லாம் போட்டு பரவாயில்ல காசு கொடுத்துலாம் சொல்ல வைக்கிறாங்கல்ல, நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் அவரது பார்த்த உடனேயும் ஒரு விஷயம் சொன்னாங்க, ட்ரேடிங் எனக்கு பிடிச்சது என்னன்னா, நான் ராப்பாகலாம் கஷ்டப்பட்டேன், இந்த அளவுக்கு வந்திருக்கு. நாங்க அப்ப நம்ம அறிவு மட்டும் பயன்படுத்தினோம்னா போதும், இதுல நல்லா வந்துடலாம். நம்ம உடல் உழைப்பு காட்டிலும் மைண்ட் நம்ம சரியா பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கணும் மட்டும் புரிஞ்சு போச்சு. 2 பேர்த்தை சூஸ் பண்ணேன். அவரை நான் விட்டுட்டேன், ஸ்கேம்னால விட்டுட்டேன். இவர் எனக்கு வந்து தெளிவா தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு சொன்னேன், டேய் இவர் மாதிரி இருக்கிறாரான்னு. டேய் நான் தான் சொல்றேன் கேட்க மாட்டேடா, போயிருந்தா அதெல்லாம் ஆகாது அப்படின்னா. நான் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் அந்த மாசம் ஜாயின் பண்றேங்க அப்படின்னு. எந்த பேஜ் என்ன டைம் பிரச்சனை கொடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜ் தான் இருக்கு, சரி புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாச்சு. நம்ம ஏஜ் பர்சங்க இவ்வளவு நாளே சொல்றாங்க, இது வரைக்கும் சக்சஸ் பண்ண பீப்புள் மாறாம ஏதோ ஒரு விஷயத்த ட்ரேடிங்ல சொல்லிட்டே இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை. இந்த வாட்டி அதை விடக்கூடாது, எப்படி இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ஸ்க்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் போயிட்டு இருந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் இவர் எடுத்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு எப்படி சொன்னா புரியுமோ சிம்பிள், எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு, இது இப்படிப்பா அப்படின்னு சொன்னா புரிச்சுக்குவேன். இவர் சொன்னது எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. ஓகேடா, நமக்கு மொபைல் சொல்லி கொடுத்த ஆள் மாதிரியே இவரு இருக்காரு. நான் சொன்ன மாதிரி எனக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுமா, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னாங்க. அப்பதான் சொன்னேன், மார்க் வந்து ஒரு விஷயமே இல்லை உனக்கு, நீ லைஃப்ல என்ன சாதிக்க போற அதுதான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போதும் போல ஒரு அட்வைஸ் எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு,
வாழ்க்கையில நல்லா வரணும்னா உன் மார்க் முக்கியம் இல்ல, நீ யார்ட்டையும் கை கட்டி நிக்க தேவையில்ல, நீ இண்டிவிஜுவலா இருக்கணும் அன்னைக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அன்னையில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சு கூகுளில் போயிட்டு நான் எதில் அதிக பேமெண்ட் தர பிஸ்னஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் தான். நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதுக்கேற்ற பேக்ரவுண்டும் கிடையாது. செகண்ட் பார்த்தேன் அசிஷுவல் ட்ரேடிங் தான் வந்தது. தேர்ட் பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் நிறையா வந்தது. ஸோ அப்பா பார்த்தா அப்பா ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா நானும் ட்ரேட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வந்து 12th தான் மிட்ல இருந்தேன். அப்போ தான் வந்து ட்ரேடிங் அப்பா ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு 1 month தான் எனக்கு எடுத்தது, எக்ஸாம் வருது. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன். ஃப்ரீயாக இருக்க டைத்தில் படிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டைத்தில் வந்து நான் ட்ரேட் வீடியோஸோட வீடியோ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சு இது மாதிரி there's a community, there's a trusted community who's running for 3 years அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு 12th முடித்தேன். 12th முடிச்சுட்டு சரிப்பா நான் வந்து இல்லை இறங்குறேன் அப்படின்னோட நேராக கும்பகோணம் போனேன். ஒரு ட்ரெயின் முடிச்சுட்டு நேராக கும்பகோணம் போய் சார் ஆஃபீஸில் போயிட்டு சரி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னோன்னா அஸ் சீனியர் நீ எனக்கு என்ன அட்வைஸ் தருவீங்க கேட்டப்போ அவர் சொன்னார், எதையும் பார்க்காத, கூகுளில் போய் எதையும் ரெஃபர் பண்ணி எந்த மற்ற மீடியாவில் போய் எதுவும் தப்பாக போய் விழுந்துறாங்க, வெயிட் பண்ண நானே எனக்கு நல்லா சொல்லித்தரேன்னு சொன்னார். அது இன்னும் காப்பாற்றி எனக்கு இன்னுமே இது வந்து எனக்கு முடிய போகுது. இதுதான் என் லாஸ்ட் மந்த் ஆக்சுவலி. நடுவில் I was not able to attend the class for some personal reason. இந்த கிளாஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு, ட்ரஸ்டடாக இருக்காங்க சார். ஸோ in this stage I want to thank bro and my dad. So that's all. Thank you.